வீட்டை விட்டு போன ரோகிணியினுடைய அடுத்த ட்ராமா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற முத்து அண்ட் மீனா. இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரோகிணி மலேசியா பொண்ணும் கிடையாது, பணக்கார வீட்டு குடும்பமும் கிடையாது அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா இப்போ விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் ஆக்ரோஷமான விஜயா ரோகிணியை அடித்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி ஏதோ சொல்ல வரப்போகிறது போல் என்னை கொஞ்சம் பேச விடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. ரோகிணியோட பேச்சை கேட்டு மீனா, ரோகிணி என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கேட்டுட்டு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் விஜயா, நான் கூட்டிகிட்டு வந்த இவ பொய் மேலே பொய் சொல்லி எல்லாரையுமே ஏமாத்திருக்கா, அதனால் ரோகிணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் தான் முடிவெடுக்க முடியும், யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இது என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த நிலையில் விஜயா ரோகிணியோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. அதோட கொஞ்சமாச்ச சூடு சொரணை உனக்கு இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ளே நீ வராத அப்படிங்கிற மாதிரி கதவை சாத்திடுறாங்க. அடுத்ததாக ரோகிணி வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வித்யா ஆறுதல் சொன்ன நிலையில் ரோகிணி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எப்படி அந்த வீட்டுக்குள்ளே நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும், நல்ல வேலை என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு கொடுமைப்படுத்துவாங்கன்னு நினச்சேன், ஆனால் வெளியே அனுப்பி அவங்களும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இனி இந்த தப்பை வச்சு நான் உள்ளே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு ட்ராமாவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் என்னோட மாமனார் அண்ணாமலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் எப்படி என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலையை பார்த்து சென்டிமெண்ட்டாக பேசி எப்படியும் ரோகிணி உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் தைரியமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே ரோகிணி கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் கெத்தாக தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் ரோகிணி மேலே கொஞ்சம் கூட பரிதாபமே ஏற்படலை. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் முத்து அண்டு மீனா கசாப்பு கடை மணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரோகிணி பற்றின விஷயங்கள் அவங்க தான் போட்டு உடைச்சாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி விஜயா செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசி ரோகிணிக்கு சப்போர்ட்டிவாக பாவப்பட்டு மனோஜ் கிட்ட பேசிக்கிறாங்க. இதுதான் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது போல இருக்குது. ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.